ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நிறைய பேருக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய செய்தியாகவும் அல்லது அந்த மாதமாகவும் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஜூலை மாதம்னே சொல்லலாம். ஸோ நேற்று இரவு டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய வருட கேலண்டர் ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் அவங்க அஃபீஷியல்ஸ் நீங்கெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா மாணவர்களுக்கு உங்கள் மீது கோபம் இல்லை, டிஎன்யூஎஸ்ஆர்பி உங்கள் மீது கூட கோபம் இல்லை, மாணவர்களுக்கு உங்க யார் மீதுமே கோபம் இல்லை, ஆத்திரம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தமிழக அரசாங்கத்திலையும் சரி அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மேலேயும் சரி எந்த காரணம் கொண்டு மாணவர்களுக்கு கோபம் கிடையவே கிடையாது. ஏன்னா மாணவர்களுக்கு கோபம் யார் மேல தெரியுமா? அவங்க மேலேயே. இந்த அரசு ஒரு அரசு, அந்த அரசுக்கு கீழே அரசு ஊழியரா தான் அடிமையா தான் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதை நினைச்சு அவங்களுக்கு அவங்க மேலேயே தான் கோவப்பட்டுக்கணும். ஏன்னா இப்படி நீங்க நடத்துறதுக்கு அவங்கள பேசாம என்ன பண்ணலாம், பலியே கொடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு 26 பண்ணிட்டீங்க, அப்ப எங்களுக்கு என்ன 111 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு எங்க காதுல நல்லாவே தெரியுது. டிஎன்யூஎஸ்ஆர்பி மாணவர்களுக்கு 111 என்ன, நாமோ பட்டையா சாத்திட்டீங்கன்னு தான் சொல்லலாம். சோ உயிரை கொடுத்து அரசு வேலைக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில உயிரை கொடுத்தாதான் அரசு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுதான் உண்மை. அப்ப உயிரை கொடுத்தா அரசு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னா இன்னும் பாக்கி இருக்கிறது அது ஒண்ணுதான். உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, அரசு வேலை அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காவது கொடுங்க, அப்படியாவது அவங்க குடும்பம் பொழைச்சுக்கட்டும். எத்தனையோ பேர் அவங்களுடைய வறுமையை போக்கணும், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாத்தணும்னு சொல்லிட்டு தங்களது பல வருட கனவுகளை தியாகம் செஞ்சு அவர்கள் ஒரு முயற்சியா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்குங்க 2026 ஆனுவல் பிளானர் விட்டு நாங்க இந்த மாதிரி எடுக்க போறோம்னு சொல்றீங்க? ஏன் மாணவர்கள் மனசுல வீணா ஒரு நம்பிக்கையை விதைச்சு அந்த நம்பிக்கையை களை இருக்கிற மாதிரி இன்னைக்கு அறுத்துட்டு 2027 ஒரு வருஷமா யாராவது நினைச்சு கூட பாப்பீங்களா? ஒரு அரசு சக்கரம் இப்படிதான் சுழண்டுகிட்டு இருக்கா. உங்களோட அரசு சக்கரத்துல இருக்கக்கூடிய குளறுபடி என்ன தெரியுமா? டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல இன்னைக்கும் 2023 நடந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குல்ல, எஸ்ஐ, இது அவங்களுக்கு இன்னும் கூட அப்டேஷன்ல இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்கு முடியல ஒரு வெப்சைட்ல. அது எவ்வளவு ஒரு 5 நிமிஷம் வேலையை அந்த வெப்சைட்ல அதை கிளியர் பண்றதுக்கு, அதை முழுசா பண்ண முடியல. ஆனா ஆனுவல் பேனர்ல மட்டும் எடிட் பண்ணி 2026 2027 போட்டு மாத்தி மட்டும் தெரியுது. அப்ப எங்க தமிழ்நாடா இல்ல சர்வாதிகார நாடா? இதுதான் நாங்க கேட்கிறோமே ஒரே கேள்வி. இத்தனை மாணவர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய உரிமை குரல் எது தெரியுமா? இவ்வளவு நேரம் நீங்க டைம் எடுத்துக்கிட்டு தான் எங்களுக்கு அப்படி ஒரு வேலையை கொடுப்பீங்கன்னா அதுக்குள்ள நாங்க உயிரோட இருக்க மாட்டோம், நாங்களும் செத்துருவோம். எப்படி 41 குடும்பங்களுக்கு ஒரு அரசு வேலையை கொடுக்க முடிஞ்ச அரசாங்கத்தால இந்த 4 லட்சம் மாணவர்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு அரசு வேலையை கொடுங்க, அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அரசு வேலையில் சேர்ந்து பயனடையட்டும், அதற்கு எங்களுடைய உயிர் தியாகம் தான் முக்கியம்னா அதையும் கருத்தில் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். இதை தான் அவங்க வந்து கூறுறாங்க. ஒரு அசால்ட்டா நீங்க ஒரு சின்ன நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு 6 7 மாத்திடலாம். ஆனா அது எத்தனை பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு? ஒரு வருஷம் 11 மாதம் பிசிக்கும் எஸ்ஐக்கு 1 வருடமும் இருக்கிறது. இன்னும் நீ சொல்லலாம் இப்போ ஒரு டேட்டு கொடுத்தேன், அதையே என்னால மாத்த முடிஞ்சிச்சு, நாளைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சுலபமா முடிவடையக்கூடிய தருணத்துல நான் அங்க லேட்டா கூட டேட்டை வந்து என்ன பண்ணுவேன், முன்னாடி கூட தான் மாத்திக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தப்பே கிடையாது, ஆமா பண்ணலாம், அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய உரிமைங்க. ஏன்னா நீங்க கொடுத்திருக்கிறது டென்டேட்டிவ் டேட்ஸ் தானே கொடுத்திருக்கீங்க, அதனால அந்த நாட்களை மாற்றி அமைக்கக்கூடிய அனைத்து ரைட்ஸுமே உங்களுக்கு இருக்கு. ஆனா அதை எங்க டர்ன் வரும்போது தான் பண்ணிட்டு இருப்பீங்களா, விளையாடிட்டு இருப்பீங்களா? இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், நீ ஒரு வருஷம் கழிச்சுதான் எக்ஸாம் வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மனச்சோர்வுல என்ன பண்ணுவோம், படிக்கிறத ஸ்டாப் பண்ணுவோம். நீ திடீர்னு நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்ப. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன். மாணவர்கள் மத்தியில இதுல புத்தகங்கள் மாறினால் என்ன பண்ணுவதுன்னு வேற ஒரு குழப்பம். அதற்கு நான் தனியாவே ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். மாணவர்களே எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்ன்றதையும் நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். இருக்கக்கூடிய காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்னன்னு தெரியல, மேல் மாடி காலி, அவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போல இருக்கு மேல் மாடி, அதாவது அவங்க ஆபீஸ்ல மேல் மாடி காலியா இருக்கு போல இருக்கு. அங்க அமர்ந்து அனைவரும் சிந்திப்பார்கள், ஒரு கூட்டு குழுவாக சிந்தித்து இப்படி எல்லாம் பசங்களை வச்சு பந்தாடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க போல இருக்கு. அப்படி யோசித்திருக்கக்கூடிய நேரத்துலதான் இவங்க இப்படி ஒரு விஷயத்த நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, இறக்கிருக்காங்க இடி மாதிரி. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கே வந்து 10 வச்ச நெருப்பே இன்னும் அணையல. 26 தானா? சும்மாவே 41 வேகன்சி காலி பணியிடங்களை வந்து அரசு உருவாக்கி ஒரு 41 பேரினுடைய வாழ்க்கையில் விலக்கேற்ற தெரிந்த அரசுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதே உயிரா நினைச்சு படிச்சு கொண்டிருக்கவங்களுக்கு 26 வேகன்சி தான் விடுறாங்க. பாருங்களேன், உயிரை கொடுத்துதான் வேலை வாங்கினார்கள், உயிரை கொடுத்து படிப்பவர்களுக்கு வெறும் 26. இப்படின்னு அது ஏற்கனவே அது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்க நேரத்துலதான் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி 111 போட்டேன். இப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்?
ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் கஷ்டம் இல்லம்மா. ஏன்னா அவர்கள் எல்லாம் ஒரு ஓட்டின் மூலமாக என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரி ஆயிட்டாங்க. ஆமா, இன்று நாங்களும் ஒரு அரசு அதிகாரி, நாங்களும் ஒரு அரசு அலுவலர், எங்களாலும் நினைச்சா அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அனைத்து பதவிகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களாலும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க முடியும், நாங்கள் ஒரு அரசு அதிகாரின் மாறு தட்டி சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்கள் எந்த ஒரு தேர்வையும் அணுகாமல், எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காம, எந்த ஒரு கடினமான பாதையும் அனுபவிக்காம ஒரு 2.5 மாத உழைப்பு, அந்த 2.5 மாத உழைப்பின் மூலமாக ஓட்டுகளை பெற்று அழகாக நேரடியாக அரசு அதிகாரியாக பதவி பெற்ற அவர்களுக்கு தெரியுமா மாணவர்களுடைய கஷ்டம் என்னன்னுட்டு? தெரியல. அந்த கஷ்டம் தெரியாததுனாலதான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அசால்ட்டா இருக்காங்க. சோ அவங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஏற்கனவே பணி நிலையினால உயர்ந்து இன்று அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் ஏற்கனவே நல்ல சன்மானத்துடன், நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியுமா மாணவர்களுடைய கஷ்டம் என்னன்னுட்டு? இங்க எத்தனையோ பேருக்கு எத்தனையோ மாணவர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பார்த்திருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஆனுவல் பிளானர்ல நம்ம இதுவரையும் பண்ணாம தானே இருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சி பார்த்து கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா, நம்மளும் ரிலீஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு? இதுவரையும் நீங்க பண்ணது இல்லைல்ல. முதல் முறையாக 2026 நாங்களும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று தானே ஒரு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணீங்க. சோ அதை நம்பி தானே பல இளைஞர்கள் சரி இவங்களும் சொல்லியிருக்காங்களே, உங்கள் வார்த்தையை சத்திய வாக்கு நம்பி அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலையோ அல்லது அவர்கள் பணியில் இருந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவர்கள் இதை பணயமா வச்சு படிக்க வந்திருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் தங்களுடைய வேலைக்கு போடக்கூடிய அன்றாட சூழ்நிலைகளிலும் இப்படி நிறைய பேர் நிறைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? தப்பு இல்லை இது. இது கடைசியில இறுதியில யாரு தவறா காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய அலட்சிய போக்கை கணக்கு காட்டுது. இந்த அரசாங்கத்தினுடைய மாணவர்கள் நலனை கருத்தில் கொள்ளாததை கருத்துல கொள்ளுது. இதுதான் அவங்க கண்ணு முன்னாடி நம்மள ஒரு பிம்பமா காட்டுது. அதனாலதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு உங்க மீது கோபமே இல்ல. மாணவர்களுக்கு என்ன, உங்க மீது கோபம் இல்ல. மாணவர்களுக்கு எல்லாமே ஏன் இந்த அரசு துறையை செலக்ட் செஞ்சு ஏன் இந்த அரசு துறையில தான் நம்ம பணியாற்றணும், நம்ம படிக்க வந்திருக்கோமே சொல்லிட்டு அவங்க மேலேயே அவங்களுக்கு கோபம். இவ்வளவுதான். எங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆத்திரம் இருக்கு. சோ படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம என்ன பண்றோம், நம்ம பண்றது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில எனக்கு கிளாஸ் வேற இருக்கு. நான் அதையும் மீறி உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு போடுறதுக்கு காரணம் இது. கண்டிப்பா எனக்கு மனசு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும். என்னடா இத்தனை பேரோட லைஃப் ஒரு நைட்ல அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே, அத்தனை பேரோட கனவுகளும் ஒரு நைட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தகர்த்தெறியப்பட்டிருக்கு. சோ இது ஒரு ஆதங்கமா என்னுடைய வீடியோ பதிவா நான் வெளியிட்டேன், அவ்வளவுதான். ஆனா இதற்கு அடுத்த பதிவுல உங்களுக்கு கண்டிப்பா நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, புத்தகங்கள் எல்லாருக்குமே அந்த சிலபஸ் மாறிடுமா சார், அந்த ஒரு பதற்றமும் அந்த ஒரு பயமும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தொத்திக்குச்சு. சோ அந்த பயத்தை நம்ம போக்கலாம். அதுக்கு என்ன வழின்றத நான் சொல்றேன். அதையும் மீறி வரக்கூடிய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எதை பயன்படுத்தி எப்படி முன்னேறலாம், எதை பயன்படுத்தக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தையே நான் சொல்றேன். ஏன்னா இது நமக்கு இன்னொரு கொரோனா காலம் போலத்தான். சரிங்களா? இதுவும் ஒரு கொரோனா. இது அரசின் மூலமாக உருவாக்கப்பட்ட கொரோனா. அன்றைய கொரோனாவை சீனாக்காரன் உருவாக்கினானா இன்று நம் நாட்டில் இருக்கக்கூடிய விஷக்கிருமிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கொரோனா டைம். இதையும் சமாளிச்சு வெற்றிகரமா வெளியே வரணும். அததான் உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். சோ அது என் வாழ்க்கையில நடந்த ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு ஒரு சில பதிவுகளையும் போட்டு இந்த புத்தகத்தை எப்படி அணுக வேண்டும், அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அதை பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். கிளாஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா. சோ எந்த டவுட்ஸா இருந்தாலும் அதை அப்புறமா கிளியர் பண்ணிக்கலாம். சோ மனசு தோர்வடையாதீங்க. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம், இதுவும் கஷ்டம்தான், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி கடந்து போகிதான் ஆகணும். இப்ப நமக்கு கத்துறதுனாலயோ எதுனாலயோ அவங்க மாத்துவாங்களான்னா மாத்தினா சந்தோஷம். அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு நாங்க கொஞ்சம் முன்னாடியே கூட கேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, திடீர்னு எஸ்ஐ நோட்டிபிகேஷன் இதுதான், பிசி நோட்டிபிகேஷன் இதுதான் வெளியிடலாம். எஸ்ஐக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் பிசிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரிதிலும் அரிதாக இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் முன்கூட்டி. சோ நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன்லேயே இருப்போம். எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு துளியும் சோர்வடையாமல் நீ வீட்டிலிருந்து படித்தாலும் சரி, இல்லை எங்கேயாவது பயிற்சி மையத்திலிருந்து படித்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து படிக்கிறத மட்டும் விட்டுறாது. புரியுதா? ஸோ கப்பு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி தான் நமக்கு வேலை முக்கியம். படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. அந்த இதை தான் வேலையா வச்சுட்டு இருக்கவங்க எங்கேயாவது வேலைக்கு சென்று கொண்டே கூட ஒரு தினமும் நம்ம ரொம்ப நேரம் எடுத்து ரிஸ்க் எடுத்து படிக்கிறத விட்டுட்டு கூட ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரமாவது படிங்க. கண்டிப்பா படிங்க. சரியா? நான் சொல்றேன். இதை பத்தின வீடியோவை அடுத்தடுத்த பதிவுல போடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு. சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.